பல்சர் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு கனவு, ஒரு எமோஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 4 NS பல்சர் பைக் வந்து இருக்குது. 125 சிசியில் ஆரம்பித்து 400 சிசி வரைக்கும் வந்து பல்சர் எவாலுவேட் ஆகி வந்திருக்கு. இதில் ரீசெண்டாக வந்து பஜாஜ் லான்ச் பண்ண ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் NS 400. இப்போ இந்த NS 400 லான்ச் ஆன உடனே டிசைன் எப்படி இருக்குது, இதோட டீட்டெயிலான ஸ்பெக்கை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ டிசைன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ போயிட்டு மறக்காமல் பாருங்கள். இப்போ அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ பார்த்தோன்னே பெருசாக வந்து வித்தியாசம் தரலையே ப்ரோ, ஒரு NS 200 மாதிரி தான் 400ம் இருக்குது, ஏன் பஜாஜ் வந்து சடனாக இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணாங்க, டிசைனில் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த டிசைனை பற்றி தான் வந்து நிறையா டவுட் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து அதே டவுட்டு எனக்கும் வந்துச்சுங்க. ஏன் டிசைனை பஜாஜ் அப்படியே மாற்றாமல் அப்படியே கொண்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பஜாஜ் டீமுக்கிட்ட நம்ம வந்து கேட்டோம். ஸோ அவங்க கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ப்ரைட் மொமெண்ட்டை வந்து எந்த NS ஓட்டினாலும் அது வந்து ரைடருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பஜாஜ் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்களாம். ஒருத்தர் வந்து பணம் ஒட்ட பெருசாக இருக்காது, 125 சிசி வந்து வாங்குவார், இன்னொருத்தர்கிட்ட பண பிரச்சனை இருக்காது, 400 சிசி வந்து வாங்குவார். பட் 400 சிசியில் நம்ம வந்து உட்காரோன்னா என்ன ஒரு ப்ரைடாக ஒரு ஸ்டைலிஷான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மோட்டர் சைக்கிளாக நம்ம வந்து ரைட் பண்ணுறோங்கிற ஃபீல் அவருக்கு வருமோ, அதே ஃபீல் வந்து 125லையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது ஒரு லீகசியாக பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ 125 160 200 400 அப்படின்னு ஒரு எவாலுவேஷனாக தான் வந்திருக்கே தவிர டோட்டலாக 400 அப்படிங்கிறது வேற ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து கிடையாது, இதோட எவாலுவேஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பதிலை வந்து கொடுத்தாங்க. சரி, ஓகே, விஷுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னு வித்தியாசம் தெரியாது, பட் பார்க்க நிறைய சேஞ்சஸ் வந்து NS 400ல் வந்து இருக்குது. ஸோ அந்த 4 பைக் யாருக்கு எந்த பைக் வந்து சூட் ஆகும் இந்த 3 பைக்ஸை விட, ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சேம் பிளாட்ஃபார்மில் சேம் டிசைனில் தான் இருக்கும். 125 இருக்கட்டும், 160 இருக்கட்டும், 200 இருக்கட்டும், இதை தாண்டி 400 மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ முதல்ல எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துரும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நேம்லேயே இருக்குது, சிசி வந்து 4 பைக்லேயும் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி பார்த்தோன்னா எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் தான் வந்து வருது. சீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 4 பைக்லையுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 125 இருக்கட்டும் 400 இருக்கட்டும் எல்லாமே வந்து சேம் சீட்டிங் தான். ரைடருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்துருக்கு, குஷன் வந்து நல்லா இருக்குது. என்ன 400ல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம்னா, இதை விட அது 400 அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டு, இன்னும் கொஞ்சம் குஷன் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். இப்போ அந்த சீட்டிங்கை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பைக் 125 160 200 இது 3க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டை பார்த்தாவே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஒரே மாதிரியான ஒரு டிசைன் தான். அதேமாதிரி DRL பொறுத்த வரைக்கும் அந்த DRL வந்து ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து ஒரு ஐப்ரோ மாதிரி வந்து வரும், கீழே வந்து ஒரு கண் இருக்க மாதிரி, அதுக்கு மேலே வந்து ஒரு ஐப்ரோ செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அது வந்து 3 பைக்லையுமே வந்து சேமாக தான் வந்து இருக்கும். அது 125 இருக்கட்டும் 160 இருக்கட்டும் 200 இருக்கட்டும். பட் அதுவே அப்படியே NS 400 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் DRL வந்து பிக்கர் இன் சைஸில் கொடுத்துருக்காங்க, ஒரு இசட்டை மீன் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து இந்த நேம் போர்ட்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் NS 400 ஜீன் போட்டிருக்கு பாருங்கள். ஸோ Z சீரீஸில் இன்னும் நிறையா ப்ராடக்டாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஸோ இந்த Z சீரீஸ் அந்த இசட்டை வந்து மீன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் DRL இசட் ஷேப்பில் வருது. டே டைமில் நம்ம ஓட்டுறப்ப ரோட் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருக்குது, ஒரு நின்று கவனிக்கிற மாதிரி வந்து செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு DRL இதெல்லாம் வந்து NS 400ல் ஸ்டைலிஷாக அதோட பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கன்சோலை பொறுத்த வரைக்கும் மற்ற வண்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வைசரு கீழே வெளியில் நீங்கள் வந்து ஒரு ஆப்போசிட்டில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் NS 400ல் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சின்ன வைசர் வந்து அப்படியே அதிலே வந்து நமக்கு அட்டாச் ஆகி வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது மற்ற 3 பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப NS 400ல் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்க, நீ ஒரு NS 200 ஓனராக இருக்கீங்க, NS 160 வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறப்ப சஸ்பென்ஷன் வந்து NS 400ல் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா வந்து மற்ற 3 பைக்ஸில் 125 160 200 எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் வந்து வரும். பட் NS 400ல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மற்ற வண்டிகளில் வந்து யூஎஸ்சி பார்க்குறப்ப நல்லா அந்த கோல்டன் கலர் வந்து பளிச்சுன்னு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி வந்துருக்கும். பட் பஜாஜ் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அந்த கோல்டன் ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு பாலிஷ்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்சி வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோஷாக் வந்து வருது. பட் இந்த 3 பைக்ஸை விட NS 400 பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னரிங் பண்ணுறப்ப ஒரு ஹையர் ஸ்பீடில் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி யூஎஸ்சி நமக்கு வந்து இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 பைக்லையுமே நம்ம
நமக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து வருது. பட் வந்து NS 125ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெட்டல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து சைஸ் வந்து 240 mm தான். அடுத்து நம்ம வந்து 160 200 வந்தோம் அப்படின்னா 300 mmல டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. NS 400ல 320 mm. ஸோ வந்து NSல இருக்கிறதுல NS 400ல மட்டும்தான் பெரிய சைஸ் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா 230 mmல வந்து நமக்கு வந்து வருது. அதேமாதிரி டயரோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப NS 125 பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து ப்ராடர் வைடர் வந்து கிடையாது, ஒரு ஸ்லிம்மான டயர்ஸ் தான். அடுத்து அதுவே வந்து NS 160 200 அப்படிங்கிறப்ப 125 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடராக வைடராக வந்துருக்கு. NS 400ல இந்த 3 பைக்ஸை விட பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் ரியராக இருக்கட்டும் நல்ல வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிட்டியில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கட் அடித்து ஓட்டினாலும் நல்ல ஹையர் ஸ்பீடில் போனாலும் நமக்கு வந்து ரோடோட grip வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனல், இந்த ஃபியூவல் டேங்கோட அந்த ஒரு ஸ்ட்ரவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதே சேம் டிசைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது 125 160 200 மூணுலையுமே வந்து சேமாக இருக்கும். நமக்கு கலர் கிராஃபிக்ஸ் வந்து மாறும். பட் வந்து அதுவே 400ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா கவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அது வந்து நமக்கு வந்து ரேடியேட்டரே வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்மளுடைய அந்த ரேடியேட்டர் ஃபேனோட ஹீட் வந்து காலை பாதிக்காத அளவு ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜாக வெளியில் தெரியாத அளவுக்கு டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் அந்த ஒரு பேனல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விஷுவலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஒரு சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க NS 400ல. அதேமாதிரி மிரர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 125 160 200 இது மூணுலேயும் சேமாக தான் வந்துருக்கும். பட் இங்கே வந்து ஒரு கட் பண்ணி ஒரு ஸ்டைலிஷாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து NS 400ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 125 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான். அடுத்து நம்ம 160 200 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ NS 400ல நமக்கு வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ரயிலோட செட்டப் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டைலிஷாக ஒரு சேம் டிசைனில் வந்து இருக்குது. பட் இதில் வந்து சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா சாரி கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து 125லேயும் வருது, 160ல வருது, 200லேயும் வருது, 400லேயும் வருது. இதில் இந்த 3 பைக்ஸை விட 125 160 200 அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் வந்து அது வந்து வாங்கினா சிட்டி யூசேஜுக்கு தான் பெரும்பாலும் வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. 400 அப்படிங்கிறப்ப அதுவும் சிட்டி பர்பஸ் தான். பட் இருந்தாலும் அதில் வந்து நம்ம டூரிங்கும் வந்து ட்ரை பண்ணலாம். ஹையர் சிசி அப்படிங்கிறப்ப அது வந்து பெரும்பாலும் வந்து பசங்க தான் வந்து வாங்குவாங்க, ஒரு யங்ஸ்டர் தான் வந்து வாங்குவாங்க. பட் இந்த 400ல பார்த்தீங்க அப்படின்னா சாரி கார்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக கொடுத்த மாதிரி தெரியுது. எனக்கு வந்து நீட்டாக வந்து இந்த 3 பைக்ஸை விட இன்னும் ஒரு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா சாரி கார்டு வந்து NS 400ல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த வண்டியை வந்து அந்த சாரி கார்டு செட்டப்லாம் கொடுத்தது எதுக்காக அப்படின்னா ஓரளவு ஃபேமிலி மேனு கொஞ்சம் நியூவாக வந்து மேரேஜ் ஆன யங் கப்புள்ஸு இவங்களையும் வந்து கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பஜாஜ் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து கன்சோல் அப்படிங்கிறப்ப இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து 125 இருக்கட்டும் 400 இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே டிஜிட்டலில். பட் NS 400ல மட்டும் சைஸ் வந்து நமக்கு வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து லேப் டைமரு, நேவிகேஷன் இதுக்காக வந்து ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டிஷனாக வந்து வருது NS 400ல. இந்த 3 பைக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிஸ்பிளே தான், ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வந்து நமக்கு வந்து வரும். ஸ்விட்சஸும் பார்த்தீங்கன்னா மற்ற 3 பைக்ஸில் வந்து ஒரு நார்மல் சைஸில் ஒரு நார்மலாக வந்து இருக்கும். பட் NS 400ல கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் டச் வந்து ஸ்விட்சஸ் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து NS 400ல வந்து தெரியுது. அதே மாதிரி இந்த 3 பைக்ஸில் இல்லாத இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து 400ல என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு பிரேக் லிவர்ஸு கிளச் லிவரை ஒரு 5 ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த 3 பைக்ஸில் அது வந்து அந்த ஃபீச்சர் வந்து கிடையாது. அதேமாதிரி ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்த விஷயம் ஹசார்ட் லைட்டும் இந்த 3 பல்சர்ஸில் நமக்கு வந்து வராது. NS 400ல மட்டும்தான் நமக்கு வந்து ஹசார்ட் லைட் வந்து வரும். அதேமாதிரி ஜாய்ஸ்டிக் மாதிரி நமக்கு வந்து பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா NS 400ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எந்த பல்சர் யாருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் எனக்கு வந்து மணி ஒரு விஷயமே வந்து கிடையாது, பணம்லாம் மேட்ரு இல்லை. பட் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணணும், பிக்கப் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க தாராளமாக NS 400 வந்து ட்ரை பண்ணலாம். நான் லேப்பில் இதை வந்து ட்ரை பண்ணேன், சான்ஸே கிடையாது, செம்மையாக இருக்குது. நம்ம தான் வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து வேணும்னாலும் பைக் கொடுத்துட்டே இருக்குது, அஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்குது, நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்துருக்கு. ஸோ தாராளமாக அவங்க பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க NS 400 வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இன்னொரு செக்மெண்ட்டுக்கு வரும், மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க. பணமும் ஒரு விஷயம், 2வது டைம் ஒரு காலேஜ் பையனாக இருப்பான், ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க குடும்பத்தில் பைக் வாங்குவாங்க. ஓரளவு மைலேஜும் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்னு அந்த மைலேஜுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்குறப்ப NS 125 நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ அதுக்கு நடுவில் இப்போ NS 160 NS 200 இது ரெண்டையும் பார்க்குறப்ப சில பசங்க இருப்பாங்க, ஏன் என்னோட மாமா பையனுக்கு கூட வந்து அவன் வந்து NS தான் வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கினான், நான் தான் வாங்கி கொடுத்தேன். அப்போ அவங்ககிட்ட நான் சொன்னேன், மைலேஜ் கொஞ்சம் முக்கியம் தம்பி, NS 160 எடுத்துக்க, ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் நேம் மட்டும் மாறப்போகுது, வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காதுன்னு. பட் அவன் என்கிட்ட அதை ஒத்துக்கவே இல்லை, எனக்கு 200ன்னு எனக்கு நேமோட வேணும், எனக்கு 200 தான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சு வந்து வாங்கினான்.
பட் வாங்கின பிறகு என்ன ஆகுமா ஒரு லாங்லாம் போக முடியல, மைலேஜ் அதிகமாக கம்மியாக வருது, நிறைய பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குங்கிறான். ஸோ அதனால் இந்த 2 வண்டிக்கும் வந்து டிசைன் வந்து சேம் தாங்க. ஸோ வந்து பெருசாக வித்தியாசம் வந்து இருக்க போகிறது கிடையாது. இங்கே 160 இங்கே 200 அவ்வளோதான், மேஜர் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. அதில் இன்னும் கொஞ்சம் மைலேஜ், இப்போ மைலேஜ்னு பார்க்குறப்ப NS 120 எடுத்திங்கன்னா ஓரளவு டீசெண்டாக நீங்கள் ரைட் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜ் மைலேஜுங்கிறப்போ ஒரு 45 to 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். NS 160ல் 40 to 45, 40 ப்ளஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். NS 200ல் 30 to 40 உங்களோட ரைடிங்கை பொறுத்து வரும். NS 400 பொறுத்த வரைக்கும் வந்து 25 to 30 தான். அப்போ வந்து மைலேஜ் ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு 40க்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் NS 160 வந்து ட்ரை பண்ணலாம். மைலேஜை தாண்டி எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா இது 160 இது 200, இதை விட லிட்டில் பிட் பர்ஃபார்மன்ஸ் வந்து 200ல் வந்து அதிகம். அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு தேவை அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து 200 வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ 4 பல்சர்ஸ் வந்து பார்த்தீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த பல்சர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஒரு பல்சர் NS ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமொபைல் சம்மந்தமாக, பல்சர் சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். நன்றி.